ஹாய் வணக்கம் நேர்களே. இன்றைக்கி நம்ம எந்த தலைப்பை பற்றி பேச போகிறோன்னா ஐஆர்சிடிசி. ஸோ அதை ஆப்பை பற்றி தான் பேச போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஜூலை 1 அன்று நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை யார் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க ஆதார் வெரிஃபிகேஷன் கம்பல்சரி பண்ணணும். ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணால் மட்டும்தான் டிக்கெட் புக் பண்ண முடியுங்கிறது கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டாங்க. அது தக்கல் அண்ட் ப்ரீமியம் தக்கல் 2 டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தால் கம்பல்சரி ஆதார் வெரிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டு போங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ரெடி பண்ணியிருக்கேன். எம்ஆர் சாந்தகுமாரங்கிறவங்க தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா வெரிஃபைன்னு வரும் பார்த்தீங்களா. இதில் போனீங்கன்னா ஆட் பேசஞ்சர் கொடுங்க, உங்களோட நேம் கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, ஜெண்டர் கொடுங்க, அப்புறம் இது பர்த் ப்ரெஃபரன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஐடி கார்டில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஆதார் கார்டுன்னு செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அந்த ஆதார் கார்டு நம்பர் அடிச்சுட்டு ஆட் பேசஞ்சர் அப்படிங்கிறது கொடுக்கணும். இது ஆட் பேசஞ்சர் கொடுத்துட்டிங்கன்னா அக்கௌண்ட் யூஸரை சொல்கிறேன், மற்றவங்க வெரிஃபை தேவையில்லை. இந்த ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டை யார் வச்சுருக்காங்களோ அவங்க கம்பல்சரி ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணியே ஆகணும். இது எதுக்காக இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா தக்கல் ஓப்பன் ஆகி அடுத்த 1 நிமிஷத்துல டிக்கெட் காலியாகிடுது, மக்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுமாதிரி அங்கே பார்த்திங்கன்னா இப்போ நான் ஆப்பில் புக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா காலையில் விடிய காத்தால் 5 மணி 6 மணிக்கெலாம் போய் இந்த தக்கல் டிக்கெட்டாக வெயிட் பண்ணி க்யூவில் நிற்பாங்க. அந்த டிக்கெட் காலியாக போயிடும். என்னடா இது, அது எப்படி 1 நிமிஷத்து 2 நிமிஷத்தில் இவ்வளோ டிக்கெட் முடிஞ்சிருதுன்னு சொல்லிட்டு ஐஆர்சிடிசி அந்த ரயில்வே நிறுவனம் ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஆய்வு பண்ணதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போலி அக்கௌண்ட் கிட்டத்தட்ட 3.5 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் போலி அக்கௌண்ட் இருந்திருக்கு. ஃபேக்காக அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் டிக்கெட் புக் பண்ணி அந்த இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் போய் டிக்கெட் புக் பண்ணுறேன்னா எனக்கு ஓவர்லோட் ஆகுது, ஹேங் ஆகுறது, இந்த மாதிரி இஷ்யூ. ஸோ அது என்னென்னா அவங்க பார்த்திங்கன்னா டிக்கெட்டை புக் பண்ணி ஒரு கமிஷன் பேசிஸில் வாங்கி நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிலாம் போயிருக்கு. ஸோ அதனால தான் கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக அந்த ஃபேக் அக்கௌண்ட்டெல்லாம் டீஆக்டிவேட் பண்ணி ஜூலை 1 ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் தக்கல் டிக்கெட் போட முடியும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல்ஸ் கொடுத்துட்டாங்க. இது நம்மளை மாதிரி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. ஸோ ஜூலை 1க்குள்ளே ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டு அந்த ஆப்பு ரெஜிஸ்டர் யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ தயவு செஞ்சு ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். நான் சொன்ன மெத்தடில் பண்ணிங்கன்னா வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும். உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, பாய். ஐஆர்சிடிசியில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் போயிட்டு ஆத்தன்டிகேட் யூசருங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா ரீவெரிஃபை ஒரு ஆதார் கொடுத்தீங்கன்னா வெரிஃபை ஆகிரும். மேலே பார்த்தீங்களா